வாசகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த சென்னை புத்தக காட்சி OMCA மைதானத்தில் பிரம்மாண்டமாக தொடங்கியுள்ளது. மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க அவர்களுக்கு அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் 47வது சென்னை புத்தக காட்சி சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. திறப்பு விழாவுக்கு முதலமைச்சர் வர இயலாததால் புத்தக காட்சி அரங்குகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலினின் வாழ்த்துரையை அமைச்சர் உதயநிதி வாசித்தார். கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு எடுத்த இன்னொரு மிக முக்கியமான முன்னெடுப்பு என்பது இலக்கிய திருவிழாக்கள். சென்னை, பொருணை, சிறுவாணி, காவிரி, வைகை என இலக்கிய திருவிழாக்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன. இளைஞர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆண்டு முதல் இளைஞர் இலக்கிய திருவிழாவும் நடத்தப்பட இருக்கின்றது. சிறந்த படைப்பாளிகளுக்கு 1 லட்சம் ரூபாயுடன் கூடிய கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருதுகளை அமைச்சர் உதயநிதி வழங்கினார். உரைநடை பிரிவில் சிவசுப்பிரமணியன், கவிதை பிரிவில் உமா மகேஸ்வரி, நாவல் பிரிவில் தமிழ்மகன் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சிறுகதை பிரிவில் அழகிய பெரியவன், நாடகப் பிரிவில் வேலு சரவணன், மொழிபெயர்ப்பு பிரிவில் மயிலை பாலு ஆகியோருக்கும் அமைச்சர் உதயநிதி விருதுகளை வழங்கினார். இந்த விருது மேலும் ஊக்கமளிப்பதாக விருது பெற்ற படைப்பாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே எதிர்பார்க்கல. என்ன புதுப்பிக்குது, நீ எழுதணுமா அப்படின்னு எனக்கு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். இதுல இன்னும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வா நான் நினைக்கிறேன்னா, கலைஞர் பொற்கிழி விருதை கலைஞரோட 100ஆண்டு விழாவில் நான் பெற்றிருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய ரெக்கார்ட், ஒரு ஆவணமா நான் அதை நினைக்கிறேன். அதை யாரும் மறக்கவே முடியாது. நான் இந்த விருதை எதிர்பார்க்கல, ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலா சின்னஞ்சிறு குழந்தைங்களோட நாடகம் நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கலைஞர் பெயர்ல ஒரு பொற்கிழி விருது கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. பிரம்மாண்டமாக தொடங்கியுள்ள சென்னை புத்தக காட்சியில் அனைத்து விதமான புத்தகங்கள், அனைத்து வயதினருக்குமான புத்தகங்கள் என லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. சென்னை புத்தக காட்சி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும், வார இறுதி நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் வாசகர்கள் அரங்குகளை பார்வையிடலாம் என தெரிவித்தார். பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணமாக 10 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள போதும் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதற்காக மாணவர்களுக்கு அனுமதி இலவசம் என பப்பாசி தலைவர் சேது சொக்கலிங்கம் கோரினார்.